சுப்பையா மற்றும் செல்லம்மாவின் வார்த்தைகள் ஆஷாவின் மனதையும் வள்ளியின் மனதையும் மாற்றியது. இப்போது அந்த குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையின் வாசம் வீசத் தொடங்கியது. அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக விருந்து சமைக்க சென்றார்கள். இத்தனை நாள் உண்ட உணவின் சுவையை விட இன்று உண்ணும் உணவின் சுவை 100 மடங்கு அதிகமாக இருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. சமையலறையில் ஒரு அழகான அமைதி நிலவியது. அடுப்பங்கரையில் நிலவிய அந்த அமைதி ஒரு அபூர்வமான கவிதையைப் போல இருந்தது. ஆஷா, வள்ளி, வர்ஷினி மற்றும் அகிலா என 4வரும் இணைந்து சமைத்து கொண்டிருந்தனர். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட அந்த தருணத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டின் சுவர்களில் சிரிப்பொலி எதிரொலித்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் ஒரு பேரிடி காத்திருந்தது. சமைத்து கொண்டிருந்த அகிலாவிற்கு திடீரென கண்கள் இருண்டு கொண்டு வந்தது. ஒரு கணம் தலை சுற்ற அவள் அருகிலிருந்த மேடையை பிடித்து கொண்டாள். அகிலா, என்னாச்சு? உடம்புக்கு முடியலையா என்று வர்ஷினி பதற்றத்துடன் ஓடி வந்தாள். இல்லை அக்கா, லேசா தலை சுத்துது. நேற்று ராத்திரி சரியா தூங்கல, அதனாலன்னு நினைக்கிறேன். நான் போய் ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு வரேன் என்று மெலிதான குரலில் சொல்லிவிட்டு தனது அறைக்கு நடந்தாள். அறைக்குள் நுழைந்தவள் மெதுவாக கட்டிலில் அமர்ந்தாள். அகிலாவின் பார்வை தற்செயலாக வசந்தின் மேஜை மீது விழுந்தது. அங்கே அவன் எப்போதும் பாதுகாப்பாக வைத்திருக்கும் அந்த கருப்பு நிற பை சற்றே திறந்திருந்தது. அதில் ஒரு புகைப்படம் பாதியாக தெரிந்தது. வசந்த் யாரிடமும் காட்டாத அந்த பையில் என்ன இருக்கிறது என்ற ஆர்வம் அவளுக்குள் எழுந்தது. மெதுவாக சென்று அந்த புகைப்படத்தை எடுத்தாள். அதை பார்த்ததும் அகிலாவின் சுவாசம் நின்றது. அது அவளது சிறு வயது புகைப்படம். 2 வயது சிறுமியாக அவள் ஒரு நபரின் தோளில் அமர்ந்து சிரித்து கொண்டிருந்தாள். இது 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 என்னோட சின்ன வயசு போட்டோ. இது வசந்துக்கிட்ட எப்படி வந்து என்று அவளின் இதயம் படபடத்தது. பைக்குள் கைவிட்ட போது ஒரு பழைய ஆல்பமும் கிடைத்தது. மெதுவாக அதை திறந்தவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அதில் கொலைக்கான ஆதாரங்களோ பயப்படும்படியான தகவல்களோ எதுவும் இல்லை. மாறாக அந்த ஆல்பம் முழுவதிலும் அவளது குழந்தை பருவ புகைப்படங்கள் வரிசையாக அடுக்கப்பட்டிருந்தன. அவள் அழுதது, சிரித்தது, நடைபழகியது என ஒவ்வொரு நினைவும் அழகாக பாதுகாக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த படங்கள் அனைத்திலும் ஒரு நபர் அவளுடன் இருந்தார். அந்த நபர் யார் என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அவளது கண்கள் அந்த மனிதரின் முகத்தில் ஏதோ ஒரு உறவு நிழலாடுவதை கவனித்தன. அந்த ஆல்பத்தின் அடியில் ஒரு பழைய டைரி இருந்தது. அந்த டைரி வசந்தின் கையெழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. நடுக்கத்துடன் அந்த டைரியின் பக்கங்களை புரட்டினாள் அகிலா. முதல் பக்கத்திலேயே அவளின் பிறப்பின் ரகசியம் மரண அடியாக விழுந்தது. அகிலா, என் அன்பிற்குரியவளே, உன்னிடம் சொல்ல முடியாத உண்மைகளை இங்கே புதைத்து வைத்திருக்கிறேன். இன்று நீ ராஜலிங்கத்தின் மகளாகவும் அஸ்வினின் தங்கையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அஸ்வின் மேல் நீ உயிரையே வைத்துள்ளாய். ஆனால் உனது வாழ்க்கை ஒரு நாடகம். நீயும் அஸ்வினும் ஒரே இரத்தம் அல்ல. நீ கடத்தப்பட்டவள். வசந்தின் அந்த வரிகள் அகிலாவின் இதயத்தை 2ஆக பிளந்தது. பக்கங்களை தொடர்ந்தாள். பல ஆண்டுகளுக்கு முன்னால் டாக்டர் ராஜேந்திரனை மிரட்டுவதற்காக டாக்டர் ராஜேந்திரனிடமிருந்து கடத்தப்பட்ட குழந்தைதான் இந்த அகிலா. அவர்கள் அவளை ஏன் வளர்க்க வேண்டும்? அன்புக்காகவா? இல்லை. டைரியின் அடுத்த வரிகள் இன்னும் கொடூரமானவை. ராஜலிங்கமும் அஸ்வினும் அகிலாவை வளர்த்தது அவளின் எதிர்கால அழகை வைத்து அவளை வெளிநாட்டில் விற்கத்தான். ஒரு விலை மதிப்பற்ற வியாபார பொருளாகவே அவள் அந்த வீட்டில் பார்க்கப்பட்டாள். அதற்காகவே பார்த்து பார்த்து அழகு சிலையாக வளர்க்கப்பட்டிருக்கிறாள். அகிலாவிற்கு அழக்கூட திராணி இல்லை. இத்தனை நாள் அண்ணன் அண்ணன் என்று உருகிய அந்த இதயம் கல்லானது. அஸ்வின் அவளை தொடும்போது காட்டிய அந்த போலி பாசம் இப்போது அவளுக்கு அருவருப்பாக தெரிந்தது. அதே பையில் அஸ்வினின் சொந்த டைரியும் இருந்தது. வறண்ட கண்களுடன் அதையும் பிரித்தாள். அதில் அஸ்வின் தனது கைப்பட எழுதியிருந்தான். என் வாழ்க்கையில் நான் அடைய நினைத்து கிடைக்காத முதல் பொருள் வர்ஷினி.
அவளை சிதைக்க நான் போட்ட திட்டங்கள் பல. அவள் மீது எந்த தவறும் இல்லை. நான் தான் அவளை மிரட்டி வீடியோ ஆதாரங்களை ஜோடித்து அவள் வாழ்வை அளித்தேன். ஆனாலும் அவளது திமிராலும் தந்திரத்தாலும் என்னால் அவளை நெருங்க முடியவில்லை. அவளை அடைய வேண்டும் என்பதே வாழ்வின் மிகப்பெரிய லட்சியம். ஆனால் அது மட்டுமல்ல, என்னை எதிர்த்ததற்காக அவள் அவமானப்பட்டு நிற்க வேண்டும். இந்த அஸ்வின் யார் என்பதை அவள் உணர வேண்டும். வர்ஷினியை பற்றி அஸ்வின் எழுதியிருந்த ஒவ்வொரு வார்த்தையும் வர்ஷினி சொன்னவை அனைத்தும் உண்மை என்பதை உறுதிப்படுத்தியது. அக்கா, நான் உங்களை எவ்வளவு தப்பா நினைச்சிட்டேன் என்று அகிலா அழுதாள். அஸ்வின் டைரியின் கடைசி பக்கங்கள் அகிலாவின் ஆன்மாவையே குலைத்துவிட்டன. அதில் அஸ்வின் இவ்வாறு எழுதியிருந்தான்: அகிலாவை இப்போது நல்ல விலைக்கு விற்கலாம் என்று தான் இருந்தேன். ஆனால் இப்போது வர்ஷினியை பழிவாங்கவும் ஆகாஷின் குடும்பத்தை அழிக்கவும் எனக்கு ஒரு துடுப்புச்சீட்டு தேவைப்பட்டது. அவளுக்கு சம்பந்தம் வரும் இடத்தில்தான் வர்ஷினி இருக்கிறாள் என்ற தகவல் எனக்கு கிடைத்துள்ளது. அதனால் அவளை வசந்திற்கு திருமணம் செய்து கொடுத்து அந்த வீட்டுக்குள்ளேயே என் ஒற்றனாக அனுப்பி வைத்திருக்கிறேன். என் திட்டம் நிறைவேறிய பிறகு அவளை மீண்டும் இங்கே வரவழைத்து சொன்னது போலவே பெரிய தொகைக்கு விற்று விடுவேன். அதுவரை அந்த அகிலா அண்ணன் பாசத்திலேயே மயங்கி கிடக்கட்டும். அகிலாவின் கையில் இருந்த அந்த டைரி நடுங்கியது. அவளது முழு வாழ்க்கையுமே ஒரு பொய். அவளது அண்ணன் ஒரு மிருகம். தன்னை வளர்த்ததே ஒரு நாள் சந்தையில் விற்கத்தான் என்ற உண்மையை அவளது மூளை ஏற்க மறுத்தது. அவள் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு கூட தான் யாரென்று சொல்ல முடியாத ஒரு அனாதையாக தன்னை உணர்ந்தாள். அவளது உடம்பு ஜில்லிட்டு போனது. வசந்த், வசந்த், இது எல்லாத்தையும் புரிய வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. நான் போயும் அந்த மிருகத்துக்காக உங்ககிட்ட சண்டை போட்டுட்டனே என்று அவளின் உள்ளம் துடித்தது. அவளது பார்வையில் அந்த அறை சுழன்றது. கையில் அந்த டைரிகளை இறுக்க பற்றியிருந்தாள். அந்த சிதைந்த பிம்பங்கள் அவளது மனக்கண்ணில் ஆடிக்கொண்டிருந்தன. வர்ஷினியின் அப்பாவி முகம், வசந்தின் பொறுமையான காதல், அஸ்வினின் வஞ்சக சிரிப்பு எல்லாம் ஒன்றாக மோத அகிலாவால் அந்த பாரத்தை தாங்கவே முடியவில்லை. உயிரையே உலுக்கும் அந்த வலியில் அவளது பிடி தளர்ந்தது. கையில் இருந்த டைரி தரையில் சிதற அகிலா மயங்கி சாய்ந்தாள். அறைக்குள் நிசப்தம் நிலவியது. ஆனால் அவளது மௌனமான அந்த துயரம் அங்கிருந்த ஒவ்வொரு பொருளையும் உலுக்கிக் கொண்டிருந்தது. வெகு நேரமாகியும் அகிலா அறையை விட்டு வெளியே வராததால் வசந்தின் மனதில் ஒரு இனம் புரியாத பயம் ஏற்பட்டது. அவசரமாக அறைக்குள் நுழைந்தான். அங்கே அவன் கண்ட காட்சி அவனது இதய துடிப்பையே நிறுத்திவிட்டது. அகிலா தரையில் அசைவற்று போய் கிடந்தாள். அவளது கண்கள் மூடியிருந்தாலும் கன்னங்களில் காய்ந்த கண்ணீர் தடம் இருந்தது. எல்லாவற்றிற்கு மேலாக அவள் கையில் அஸ்வினின் அந்த டைரியும் வசந்த் மறைத்து வைத்திருந்த புகைப்படங்களும் சிதறி கிடந்தன. அகிலா என்று அலறியபடி வசந்த் அவளருகே ஓடினான். அவன் இதுவரை எதற்காக பயந்தானோ அது நடந்துவிட்டது. அகிலா அந்த ரகசியங்களை படித்துவிட்டாள். அகிலா அந்த ரகசியங்களை படித்தால் அவளது மென்மையான உள்ளம் அதை தாங்காது என்று தான் அவன் இத்தனை காலம் மௌனம் காத்தான். ஆனால் இன்று அந்த உண்மைகள் அவளை ஒரு சுனாமியாக தாக்கி சாய்த்து விட்டன. அகிலா, அகிலா, கண்ணத்தொர, என்னை மன்னிச்சிடுடி என்று அவள் தலையை மடியில் வைத்து வசந்த் தவித்தான். வெளியே சத்தம் கேட்டு ஆகாஷ், வர்ஷினி, செல்லம்மா மற்றும் சுப்பையா என அனைவரும் பதறி அடித்துக்கொண்டு ஓடி வந்தனர். வர்ஷினி உள்ளே வந்து அகிலா கிடக்கும் கோலத்தை பார்த்ததும் அலறினாள். வசந்த், வசந்த், என்னாச்சு? அகிலாக்கு என்னாச்சு? ஏன் இப்படி தரையில கிடக்கிறா என்று வர்ஷினி கதறினாள். ஆகாஷ் கீழே கிடந்த அந்த டைரி பக்கங்களை பார்த்தான். அதில் இருந்த அகிலாவை விற்க வேண்டும் என்ற வரிகள் அவன் கண்ணில் பட அவனுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. வசந்த் படிச்சிட்டாளா என்று ஆகாஷ் கேட்க வசந்த் கண்ணீருடன் தலையசைத்தான். வர்ஷினி அந்த டைரியை பிடுங்கி படித்தாள். அஸ்வினின் கொடூரம், தன்னை அவன் பழிவாங்க அகிலாவை இங்கே பகடைக்காயாக பயன்படுத்தியது என அனைத்தும் அவளுக்கு புரிந்தது. கடவுளே, ஒரு மனுஷன் இவ்வளவு கீழ்த்தரமா இருப்பானா? பாவம் அகிலா,
அண்ணா அண்ணான்னு நினச்சி அவனுக்காக உயிரையே கொடுக்க தயாராக இருந்தாளே. ஆனால் இப்போ அவளுக்கு ஒரு இரத்த உறவு கூட இல்லைன்னு தெரிஞ்சா அவள் எப்படி தாங்குவா என்று வர்ஷினி அழுதாள். செல்லம்மா ஓடி வந்து அகிலாவின் முகத்தில் தண்ணீர் தெளித்தார். அகி, அகிமா, குட்டிமா, எழுந்துருமா, நாங்க இருக்கோம்ல, எழுந்துருமா என்றார். வசந்த் ஆவேசமாக சொன்னான். ஆகாஷ், டாக்டர்கிட்ட பேசு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அவ கர்ப்பமா இருக்கா. இந்த அதிர்ச்சி குழந்தைய பாதிச்சிடும். அஸ்வின், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. என் பொண்டாட்டியோட ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நீ பதில் சொல்லியே ஆகணும். வசந்த் அகிலாவை தனது கைகளில் ஏந்தினான். அவளது உடல் ஒரு சருகை போல அவன் கைகளில் கிடந்தது. இத்தனை காலம் அவளை சுற்றியிருந்த அந்த பொய் உலகம் உடைந்து சிதறிவிட்டது. இனி அகிலா கண்வழிக்கும் போது அவள் ஒரு புதிய மனுஷியாக கசப்பான உண்மைகளுடன் எழப்போகிறாள். அந்த வீடை ஒரு மயான அமைதியில் மூழ்கியது. ஆகாஷ் காரை தயார் செய்ய வசந்த் அகிலாவை சுமந்து கொண்டு கீழே ஓடினான். பின்னாலே வர்ஷினியும் செல்லம்மாவும் அழுது கொண்டே ஓடினர். நீதிமன்றத்தில் அஸ்வினுக்கு தண்டனை பெற்று தருவதை விட இப்போது அகிலாவையும் அவளது குழந்தையையும் காப்பாற்றுவதுதான் வசந்தின் முன்னிருக்கும் மிகப்பெரிய சவாலாக இருந்தது. பதற்றத்துடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அகிலாவை பார்த்த மருத்துவர்கள் அவளை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்க கூறினார்கள். அவசர சிகிச்சை பிரிவுக்கு அகிலா கொண்டு செல்லப்பட்ட போது அவளது உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அங்கிருந்த மருத்துவர் அவளை பரிசோதித்துவிட்டு முகம் சுளித்தார். மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அகிலாவை சுற்றிலும் மருத்துவர்கள் கூடினர். அவளது நாடி துடிப்பு மிக பலவீனமாக இருந்தது. வசந்த் பதற்றமாக மருத்துவரின் கைகளை பிடித்து கொண்டான். டாக்டர், டாக்டர், அவ கர்ப்பமா இருக்கா. அவளுக்கு ஒன்றும் ஆகாதில்ல. அவனை பார்த்ததும் டாக்டருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. என்ன சார், நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்துட்டு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க? ஏற்கனவே அவங்க உடல்நலை பற்றி சொன்னேன்ல. ஆன பிறகும் எதுக்கு அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டீங்க என்று கடிந்து கொண்டார். வசந்த் தலை குனிந்தபடி நின்றான். உண்மையை சொல்லப்போனால் அவன் எதையுமே சொல்லவில்லை. ஆனால் அந்த உண்மைகள் அகிலாவை தேடி வந்ததை அவனால் தடுக்க முடியாமல் போய்விட்டதே. அந்த குற்ற உணர்ச்சி அவனை வாட்டியது. வர்ஷினியும் செல்லம்மாவும் கதவோரம் நின்றபடி அகிலாவை பார்த்து பதறிக்கொண்டே இருந்தார்கள். அகிலா என்று ஓடிப்போய் அவளை கட்டி அணைத்து ஆறுதல் சொல்ல வர்ஷினிக்கு துடித்தது. ஆனால் அவளது சிறு தொடுதல் கூட அகிலாவை மேலும் உடைத்து விடுமோ என்ற பயம் அனைவரையும் தடுத்தது. மருத்துவர் அவர்களிடம் வந்து நிதானமாக, அதே சமயம் தீவிரமாக பேசத் தொடங்கினார். தம்பி, ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருக்கும்போது அவளோட மனசும் உடம்பும் கண்ணாடி பாத்திர மாதிரி இருக்கும். இப்போ அகிலாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது சாதாரண மயக்கம் இல்லை. இதை நாங்கள் மருத்துவத்தில் எமோஷ்னல் ஷாக்குன்னு சொல்லுவோம். உங்கள் எல்லாருக்கும் இப்போ புரியும்படி சொல்லணும்னா, நம்ம உடம்புல ஒரு ஆபத்து வரும்போது அதை கையாள சில ஹார்மோன்ஸ் வேலை செய்யும். ஆனால் சில சமயம் அது அளவுக்கு அதிகமாக கோபப்பட்டாலோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டாலோ அந்த ஹார்மோன்ஸில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இப்போ அகிலாவுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி அவளோட கற்பனைக்கும் மேலானது. இதனால் அவளோட மூளை ஷாக் ஆகி இதயத்தோட இரத்த அழுத்தத்தை திடீர்னு ஏற்றிடுச்சு. கருவுற்றிருக்கக்கூடிய ஒரு அம்மா ரொம்ப பயப்படும்போது அவங்க உடம்புல இருக்கிற இரத்த நாளங்கள் எல்லாம் சுருங்கிடும். இதனால் வயத்தில் இருக்கிற குழந்தைக்கு போக வேண்டிய இரத்தம் கிடைக்காது. இது குழந்தையோட வளர்ச்சியையே பாதிக்கும். இந்த மன அழுத்தம் பிரசவ காலத்துக்கு முன்னாடியே கருப்பையை சுருங்க வச்சு அபார்ஷன் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அகிலா இப்போ ஆழ்ந்த மயக்கத்தில் இருக்கிறதால அவங்களுக்கு சுவாசம் சீராக இல்லை. அம்மாவுக்கு ஆக்சிஜன் குறையும் போது அது குழந்தையையும் நேரடியாக பாதிக்கும். வசந்த் மருத்துவரின் கைகளை பிடித்து கொண்டு அழுதான். டாக்டர், டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது என்னோட மனைவியையும் குழந்தையையும் காப்பாற்றிடுங்க, ப்ளீஸ் டாக்டர். மருத்துவர் உடனேயே செவிலியர்களுக்கு உத்தரவிட்டார். அகிலாவுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றப்பட்டது. முதல்ல அவங்களோட மூளையை அமைதிப்படுத்தணும். அதுக்காக சில மருந்துகள் தர்றோம். இது அவங்கள தூங்க வைக்கும். அப்போ தான் இரத்த அழுத்தம் குறையும். அகிலாவின் வயிற்றில் ஒரு சிறிய கருவி பொருத்தப்பட்டது. அந்த இயந்திரத்தில் இருந்து டக் 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 என்று மெல்லிய சத்தம் கேட்டது. கேக்குதா? இதுதான் உங்கள் குழந்தையோட இதய துடிப்பு. இது இப்போதைக்கு சீராக இருக்கு.
ஆனா அடுத்த 24 மணி நேரம் அகிலாவுக்கு எந்த ஒரு சத்தமோ தொந்தரவோ இருக்கக்கூடாது. அவங்க மனசு அமைதியான மட்டும்தான் குழந்தையை காப்பாற்ற முடியும் என்றார் மருத்துவர். வெளியே நின்றிருந்த வசந்துக்கு அந்த இதய துடிப்பு சத்தம் ஒரு பெரிய நம்பிக்கையை தந்தது. ஒரு பக்கம் தன் அண்ணனின் துரோகம், மறுபக்கம் தன் உயிரின் போராட்டம். அகிலா ஒரு மாபெரும் போர்க்களத்தில் நின்றிருந்தாள். அவளது அமைதியான உறக்கத்திற்கு பின்னால் ஒரு பெரிய உயிர் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. மருத்துவமனையின் அந்த வெள்ளை நிற சுவர்களுக்குள் மரண அமைதி நிலவியது. அகிலாவின் உடல்நிலை ஊசலாடி கொண்டிருந்தது. இரத்த அழுத்தம் முன்னும் பின்னுமாக எகிரி கொண்டிருந்ததால் மருத்துவர்கள் ஒரு நொடி கூட அவளை விட்டு நகரவில்லை. மருத்துவர்கள் அவளது இதய துடிப்பையும் இரத்த அழுத்தத்தையும் சீராக்க போராடினார்கள். நவீன மருத்துவ உபகரணங்கள் அவளது உடலில் பொருத்தப்பட்டிருக்க மருந்துகளின் வீரியம் அவளது இரத்த நாளங்களுக்குள் பாய்ந்தது. மணித்துளிகள் நகர நகர அந்த இதய துடிப்பு காட்டும் திரையில் மாற்றங்கள் தெரிந்தன. பிபி இப்போ நார்மல் ஆகுது, நாடி துடிப்பு சீராகுது என்று செவிலியர் உற்சாகமாக கூற மருத்துவர் நிம்மதியுடன் அவளது கண்களை பரிசோதித்தார். நல்ல முன்னேற்றம் இருக்கு, 70% ஆபத்து நீங்கிடுச்சு. அவங்களோட மூளை இப்போ அந்த அதிர்ச்சியிலிருந்து மெதுவாக மீண்டு வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண் விழிப்பாங்க என்றார். அடுத்த சில நிமிடங்களில் அகிலாவின் விரல்கள் மெதுவாக அசைந்தன. அவளது இமைகள் பாரமான சுமைகளை தூக்குவது போல மெல்ல மெல்ல துடித்தன. மெதுவாக கண்களை திறந்து பார்த்தபோது அவளுக்கு எல்லாமே மங்கலாக தெரிந்தது. மருத்துவமனையின் அந்த மருந்து வாசனையும் கருவிகளின் சத்தமும் அவளுக்கு தான் இன்னும் உயிருடன் இருப்பதை உணர்த்தியது. அகிலா மெதுவாக தனது கையை தனது வயிற்றின் மேல் வைத்தாள். ஒரு தாயின் உள்ளுணர்வு அங்கே துடித்தது. என்னோட பாப்பா என்று அவள் மிக மென்மையாக காற்றோடு காற்றாக பேசினாள். மருத்துவர் அவளது கைகளை பற்றி, கவலைப்படாதீங்க, உங்கள் குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் தான் இப்போதைக்கு தைரியமாக இருக்கணும் என்று ஆறுதல் கூறினார். சிறிது நேரம் கழித்து மருத்துவர் அவசர சிகிச்சை பிரிவை விட்டு வெளியே வந்தார். அங்கே வாசலில் நகம் கடித்தபடி காத்து கொண்டிருந்த வசந்தும் சுற்றியிருந்த மற்றவர்களும் அவரை நோக்கி ஓடினர். மருத்துவர் முகத்தில் ஒரு புன்னகையுடன் சொன்னார், மிஸ்டர் வசந்த், பயப்பட எதுவும் இல்லை. உங்கள் மனைவியும் குழந்தையும் இப்போ நல்லா இருக்காங்க. 70% அவங்க பழைய நிலைமைக்கு திரும்பிட்டாங்க. நீங்கள் இப்போ உள்ளே போய் அவங்கள பார்க்கலாம். வசந்தின் முகத்தில் ஒரு மாபெரும் நிம்மதி பெருமூச்சு வந்தது. ஆனால் மருத்துவர் அவர்களிடம், ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் வசந்த், அவங்களுக்கு இப்போ தேவையானது ஃபுல் ரெஸ்ட். அவங்க மனசு இன்னும் அந்த பழைய அதிர்ச்சியிலேருந்து ஃபுல்லாக வெளியே வரலை. அதனால் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. பழைய விஷயங்களை பற்றி இப்போதைக்கு எதுவுமே பேச வேண்டாம். அவங்கக்கிட்ட சத்தமாக பேசுறது, அலறது இதெல்லாம் பண்ணாதுங்க. அவங்க கூட அன்பாக பேசுங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க. ஒரு குழந்தைய எப்படி பாதுகாப்பாக பார்த்துப்போமோ அப்படி இப்போ அவங்கள பார்த்துக்கணும். இன்னும் 2 மணி நேரம் கண்காணிப்பில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் என்று சொன்னார். வசந்த் கைகூப்பி தனது நன்றியை தெரிவித்தான். தன் மனைவியையும் தனக்காக பிறக்கப் போகும் அந்த பிஞ்சு உயிரையும் பார்க்க ஒரு புதிய நம்பிக்கையுடன் அவன் வார்டுக்குள் நுழைந்தான். மருத்துவமனையின் அந்த தனி அறை மரண அமைதியில் இருந்தது. அகிலா கண் விழித்து 1/2 மணி நேரமாகியும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கட்டிலில் சாய்ந்து அமர்ந்தபடி வெறித்த பார்வையுடன் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்கள் வறண்டு போய் இருந்தன. அழுது அழுது கண்ணீர் கூட வற்றி போனது போல் ஒரு உணர்ச்சியற்ற ஜடம் போல கிடந்தாள். சிறிது நேரம் கழித்து டாக்டர் மீண்டும் உள்ளே வந்து பரிசோதித்தார். அவங்க மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு. இப்போதைக்கு அவங்கள வற்புறுத்தி எதுவும் பேசாதுங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் அன்பாக கவனிச்சிக்கோங்க என்று சொல்லி டிஸ்சார்ஜ் செய்ய அனுமதி தந்தார். அகிலாவை மெதுவாக வீட்டிற்குள் அழைத்து வந்தனர். வர்ஷினி அவளுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து கொடுத்தாள். ஆனால் அகிலா எதையுமே தொடவில்லை. வசந்த் அவள் அருகே அமர்ந்து மெதுவாக அவளது கையை பற்றினான். அகிலா, அகி, என்னை திட்டணும்னா திட்டு, ஆனால் இப்படி அமைதியாக இருக்காத என்றான். அகிலா மெதுவாக தலையை திருப்பி வசந்தை பார்த்தாள்.
அந்த பார்வையில் 1000 கேள்விகள் இருந்தன. இத்தனை நாள் நான் அண்ணன்னு நினைச்ச ஒருத்தை என்ன பணத்துக்காக விற்க துணிஞ்சிருக்கான் வசந்த். நான் யாருன்னே தெரியாம ஒரு அனாதையா இத்தனை நாள் அந்த வீட்டில் வளர்ந்துருக்கேன். என் வாழ்க்கையே ஒரு பொய் என்று அவள் சொன்ன அந்த வார்த்தைகள் வசந்தின் இதயத்தை சுட்டது. சுப்பையாவும் செல்லம்மாவும் அவள் அருகே வந்து அமர்ந்தனர். அகிலா, அஹிமா, இரத்த சம்பந்தம் இருந்தாதான் உறவுன்னு இருக்காமா? அப்படியெல்லாம் இல்லைம்மா. இன்னையில இருந்து நீ எங்கள் வீட்டு மருமக இல்லை, எங்கள் வீட்டு மக. அந்த அஸ்வின் உன்னை அனாதன்னு நினச்சிருக்கலாம், ஆனால் நீ எங்களுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம்மா என்று சுப்பையா ஆறுதலாக சொன்னார். வர்ஷினி அவளது கைகளை பற்றி கொண்டு, அகிலா, அஸ்வின் எனக்கு பண்ணின துரோகத்தை விட உனக்கு காட்டின அந்த போலி பாசம்தான் இன்னும் எனக்கு வலிக்குது. ஆனால் இனி நீ கவலைப்படாத, உனக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம் என்றாள். அகிலா மெதுவாக வர்ஷினியை பார்த்து, அக்கா மன்னிச்சிடுங்க, அவனோட பேச்சை கேட்டு உங்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேன். என் அண்ணன் ஒரு அப்பாவி யோக்கியன்னு நினச்சி உங்களை பழிவாங்க துடிச்சேனே. ஆனால் நிஜமான கொடூரம் அந்த அஸ்வின் தான்னு சொல்ல முடியாத சோகத்தில் அழுதாள். அகிலா கட்டிலில் எழுந்து அமர்ந்து வசந்தின் கைகளை இறுக பற்றி கொண்டாள். அவளது கண்கள் சிவந்து போய் இருந்தன. வசந்த், எனக்கு இன்னும் ஒரு உண்மை தெரியணும். அந்த ஃபோட்டோவில் என்னை தூக்கி வச்சிருக்காரே, அவர் தான் என்னோட அப்பாவா? என் அம்மா யாரு? அவங்க எல்லாம் இப்போ எங்கே இருக்காங்க? ஏன் என்ன அவங்க விட்டுக்கிட்டு போனாங்க என்று கேட்டாள். வசந்த் ஒரு பெருமூச்சு விட்டு அவளது கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். அஹி, நிதானமாயிரு. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் உன்னோட உண்மையான அப்பா. அவரோட பேர் ராஜேந்திரன், டாக்டர். உன்னோட அம்மா நீ சின்ன வயசில் இருக்கும்போதே தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் உன்னோட அப்பா தான் உன்னை வளர்த்துருக்காரு. ஆனால் அப்புறம் எப்படி எப்படி நான் அந்த ராஜலிங்கம் வீட்டுக்கு வந்தேன் என்று அகிலா கண்ணீரோடு கேட்டாள். அகிலாவின் வார்த்தைகளை கேட்ட வசந்தின் இதயம் இரண்டாக உடைந்தது. ப்ளீஸ் அகிலா, கொஞ்சம் சொல்கிறத கேளு, பொறுமையாயிரு. இப்போ அதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம். இல்லை வசந்த், பாதி உண்மை தெரிஞ்சு தலைவலிக்கிறத விட முழு உண்மையையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ப்ளீஸ் வசந்த், இதுக்கு மேலே என்கிட்ட எதையும் மறைக்காதுங்க, எல்லா உண்மையையும் சொல்லிடுங்க. வசந்த் மெதுவாக அகிலாவிடம், அகி, ராஜலிங்கம் உன்னை கடத்திட்டு வந்துட்டாரு. உன்னோட அப்பா ஒரு பெரிய டாக்டர் என்று தொடங்கி நடந்த அனைத்து விஷயங்களையும் மெதுவாக கூறி முடித்தான். ஆகாஷ் அண்ணா உன்னோட அப்பாவை பற்றியும் உன்னை பற்றியுமான எல்லா உண்மையையும் கண்டுபிடிச்சாரு. எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டு கோபத்தில் அஸ்வின் உங்கள் அப்பாவை கொலை பண்ணிட்டான். இந்த வார்த்தைகள் அகிலாவின் காதுகளில் இடியாக விழுந்தன. அப்பாவை, என்னோட அப்பாவையும் அவன் கொன்னுட்டானா என்று வாய்விட்டு அழுதாள். இத்தனை காலம் யாருக்காக பரிந்து பேசினாளோ, யாருக்காக தன் கணவனிடமே சண்டை போட்டாளோ, அவனே தன் தந்தையையும் கொன்ற கொலையாளி என்பது அவளை சிதைத்தது. சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு அகிலாவின் முகத்திலிருந்த சோகம் மறைந்து ஒரு பயங்கரமான ஆத்திரம் குடியேறியது. அவள் கண்களில் கனல் தெரித்தது. அண்ணா அண்ணான்னு நினச்சி அவன் மேலே உயிரையே வச்சிருந்தனே, என்னை ஒரு மனுஷியா கூட பார்க்காம விற்க துணிஞ்ச அந்த துரோகி என் அப்பாவையும் கொன்னுட்டானா? அவன் எல்லாம் மனுஷனா இல்லை அரக்கனா? பொண்ணுங்களை ஏமாத்துறது, அவங்கள விற்கிறது, போதைப்பொருள் கடத்துறது, இது பத்தாதுன்னு கொலை வேறையா என்று ஆவேசமாக கத்தினாள். சுவரென்று நம்பி சாய்ந்தேன், அது சுனாமியாகி என்னை சூழும் என்று அறியாமல். நிழலென்று நம்பி நின்றேன், அதுவே நிலைகுலைக்கும் வெயிலாகும் என்று புரியாமல். இரத்த பந்தம் என நான் ஈரம் காட்டினேன், நீயோ இரக்கமற்ற வேடமிட்டு என் உயிரை கேட்டாய். இரத்த பந்தம் என நான் ஈரம் காட்டினேன், நீயோ இரக்கமற்ற வேடமிட்டு என் உயிரை கேட்டாய். தோள் கொடுத்த அண்ணன் என்று நான் துதித்தேன், நீயோ தோலுரிக்கும் கசாப்பு கடைக்காரனாய் மாறினாய். 1000 உறவுகள் மண்ணில் உண்டு, ஆனால் அண்ணன் என்ற ஒரு உறவில் நான் அகிலத்தை கண்டேன். அதே அகிலம் இன்று சுக்குநூறாய் உடைய உன் அசிங்கமான முகமூடியின் பின்னே அனாதையாய் நின்றேன். வெளியே தெரியும் எதிரியை வீழ்த்தி விடலாம், வெளியே தெரியும் எதிரியை வீழ்த்தி விடலாம், ஆனால் உள்ளே இருந்து உயிரை குடித்த உன்னை என்ன செய்வேன்?
நீ செய்த துரோகம் என் இதயத்தில் இட்ட காயம். அது காலம் முழுதும் காயாமல் எரியும் ரணமாய் இருக்கும். அவள் கட்டிலிருந்து வேகமாய் எழுந்தாள். வசந்த், இந்த மாதிரி ஆளையெல்லாம் இனிமே வெளியவே விடக்கூடாது. இவன் வெளியே இருந்தா இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கையை நாசம் ஆக்குவான். என் அப்பாவை கொண்ட அந்த பாவிக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். செஞ்ச பாவங்க எல்லாம் ஒரு நாள் திருப்பி வந்து துரத்தொன்னு அந்த நாய்க்கு புரியணும். வசந்த் அவளை தேற்ற முயன்றான். அகி அகி ப்ளீஸ், எமோஷன் ஆகாத. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அமைதியாயிரு. இல்லை வசந்த், என் வயத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஒரு நேர்மையான அம்மாவா நான் இருக்கணும்னா அந்த துரோகிக்கு தண்டனை வாங்கி தரணும். சொல்லி கொண்டிருந்த அகிலா மறுபடியும் ஏதோ ஒன்றை யோசித்தாள். வசந்த் வசந்த், இத்தனை நாள் என்னை வளர்த்த அம்மாவும் தப்பானவங்களா வசந்த் என்று கேட்டாள். வசந்த் எதுவும் பேசாமல் மௌனமானான். அங்கிருந்து ஆகாஷ் அகிலாவிடம், அகி, அவங்க உனக்கு மட்டும் இல்லை, அந்த அஸ்வினுக்கே அவங்க உண்மையான அம்மா இல்லை. அஸ்வினோட உண்மையான அம்மா அவங்க அப்பாவோட கேவலமான தொழிலை பற்றி தெரிஞ்சு சூசைட் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கே இருக்கிறது பாலியல் தொழில் நடத்துகிற ஒரு கூட்டத்தோட தலைவி. அஸ்வின் பண்ணுற எல்லா சதி வேலைகளுக்கும் அவங்களும் ஒரு உடந்தை தான். அழகான பொண்ணுங்களை பார்த்தா பேசி வயலவிரிச்சு அந்த பொண்ணுங்களை மயக்க வைக்கிறதே அவங்க தான். தீர்க்கமான முடிவுடன் அகிலா கண்களை துடைத்து கொண்டாள். ஏன் நான் ஏன் அழணும்? நான் அழமாட்டேன். நான் அழவே மாட்டேன். கடவுள் அவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாற்றி எனக்கு ஒரு நல்ல பாசமான குடும்பத்தை தந்திருக்காரு. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லணுமே தவிர நான் அழக்கூடாது. நான் இனி அழவே மாட்டேன். நாளைக்கு கோர்ட்டில் வந்து நான் சாட்சி சொல்கிறேன் வசந்த். அஸ்வினோட அத்தனை அசிங்கங்களையும் அவன் என்னை விற்க பார்த்த அந்த உண்மையும் நான் நீதிபதி முன்னாடி சொல்கிறேன். அவன் பண்ணின வேலைகளுக்கு ஆயுள் தண்டனை மட்டும் இல்லை, அவன் செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்கும் அவன் சாகிற வரைக்கும் சிறையில் கிடந்து அழணும். நான் வரேன் வசந்த், நான் வந்து சாட்சி சொல்கிறேன். அகிலாவின் இந்த அதிரடி மாற்றத்தை பார்த்து வசந்தும் ஆகாஷும் வியந்து நின்றனர். இதுவரை மென்மையாக இருந்த அகிலா இப்போது நீதிக்காக போராடும் ஒரு போர்க்களத்து வீராங்கனையாக மாறி நின்றாள். அவளது முடிவு அஸ்வினின் சாம்ராஜ்யத்தை வேரோடு சாய்க்கப் போகும் இறுதியடியாக அமையப் போகிறது என்பது அங்கிருந்த அனைவருக்குமே புரிந்தது. அகிலாவின் ஆவேசமான முடிவுக்கு பிறகு வீட்டில் ஒருவித அமைதி நிலவிய போது வாசலில் சில கார்கள் வந்து நின்றன. வர்ஷினியின் அண்ணனான வெற்றி தனது பெற்றோருடன் அங்கே வந்திருந்தான். வெற்றியின் திருமணத்தை பற்றி பெரியவர்கள் முன்னிலையிலேயே பேசி ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் வர்ஷினியின் பெற்றோரோ ஆகாஷின் வீட்டிற்குள் நுழைய தயங்கி வாசலிலேயே நின்றனர். இவங்க இவ்வளவு நாள் செஞ்ச காரியத்துக்கும் நம்ம வர்ஷினி இங்கே பட்ட கஷ்டத்துக்கு அப்புறமும் நாம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு உள்ளே போகிறது என்று வர்ஷினியின் அப்பா தயங்கினார். அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக ஆகாஷின் அக்கா ஆஷாவும் தங்கை வள்ளியும் வாசலுக்கு ஓடி வந்தனர். எப்போதும் அவர்களை கண்டாலே முகத்தை திருப்பிக் கொண்டு இருக்கும் அவர்கள் இன்று ஓடி வந்து, என்ன மாமா வெளியவே நிற்கிறேங்க, அத்தை உள்ள வாங்க அத்தை, உங்களுக்காகத்தான் நாங்கள் காத்துட்ருக்கோம் என்று அன்போடு அவர்களை அழைத்தனர். வர்ஷினியின் பெற்றோர் ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள். எப்போதுமே வர்ஷினியை எதிரியாக பார்க்கும் நாத்தனார்மார்களா இப்படி பேசுகிறார்கள்? உள்ளே நுழைந்து வர்ஷினியின் பெற்றோரை பார்த்ததும் ஆகாஷின் அம்மா செல்லம்மாவும் அப்பா சுப்பையாவும் எழுந்து வந்தனர். செல்லம்மா வர்ஷினியின் அம்மாவின் கைகளை பற்றி கொண்டு கண் கலங்கினார். சம்மந்தி, எங்களை மன்னிச்சிடுங்க. தெரியாதனமா வர்ஷினியை பற்றி பேசக்கூடாத வார்த்தை பேசி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டோம். எங்கள் கோபமோ அவசரமோ என் பையனோட வாழ்க்கையையும் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையையும் எவ்வளோ தூரம் பாதிக்கும்னு இப்போதான் புரியுது என்றார் செல்லம்மா. சுப்பையா வர்ஷினியின் அப்பாவின் தோளை தட்டினார். ஆமாங்க, சம்பந்திங்கிறது வெறும் கொடுக்கல் வாங்கல் உறவு இல்லை. ஒரு பொண்ணோட அப்பா அம்மாவும் புகுந்த வீட்டாரும் மோதிக்கிறதுனால அந்த பொண்ணு தான் நடுவில் நசுங்கி போகிறா. எங்கள் ஈகோவால் எங்கள் வீட்டு மருமகளை ஒரு குற்றவாளியை போல நடத்துனது பெரிய தப்பு. அதை நாங்கள் இப்போ உணர்ந்துட்டோம். இனி நம்ம 2 குடும்பமும் ஒன்றா நின்று நம்ம பிள்ளைங்களை வழி நடத்துவோம் என்று உருக்கமாக பேசினார். ஒரு செடியின் வேரும் அது வளர்கிற மண்ணும் சண்டை போட்டால் அந்த செடியில் எப்படி பூ பூக்கும்?
சுப்பையா அவர்களிடம் நாம் பெருமைக்காகவும் அதிகாரத்துக்காகவும் மோதிக்கிறதுனால நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம்தான் இருண்டு போகுது. உறவுகளுக்குள்ள மன்னிப்பு கேட்குறதால யாரும் குறைஞ்சி போயிட மாட்டாங்க. அந்த மன்னிப்பு தான் உடஞ்ச குடும்பங்களை ஒட்ட வைக்கும். எங்களை மன்னிச்சிடுங்க சம்மந்தி. வர்ஷினியின் பெற்றோர் நெகிழ்ந்து போனார்கள். வர்ஷினிக்கு தன் பெற்றோரும் புகுந்த வீட்டாரும் ஒன்றாக இணைந்ததை பார்த்தபோது இத்தனை கால வேதனையும் காணாமல் போனது போல் இருந்தது. வெற்றி மெதுவாக வர்ஷினியிடம் சொன்னான், பாத்தியா, எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா முடிவுக்கு வருது. ஆகாஷின் வீட்டு வரவேற்பறை இன்று ஒரு மகா சபையைப் போல காட்சியளித்தது. ஒருபுறம் அஸ்வினின் துரோகத்தால் சிதைந்து போயிருந்த அகிலா, மறுபுறம் தன் கணவனின் கௌரவத்திற்காக போராடும் வர்ஷினி, இன்னொரு பக்கம் தனது கடமைக்கும் குடும்பத்திற்கும் இடையே தவிக்கும் வசந்த். இத்தனை பாரமான சூழலுக்கு நடுவேதான் வெற்றியின் திருமண பேச்சுகள் தொடங்கியது. அந்த சந்தோஷமான சூழ்நிலையிலும் வெற்றியின் பெற்றோர் முகத்திலும் வர்ஷினியின் பெற்றோர் முகத்திலும் சிறு தயக்கம் தெரிந்தது. சுப்பையா அவங்கள பார்த்து, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு முழு சம்மதம் தானே? பெரியவங்க உங்களை கூப்பிட்டு பேசாமல் வெற்றியை கூப்பிட்டு பேசினதால ஏதாவது வருத்தமா என்று கேட்டார். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி என்று கூறினார்கள். இல்லை சம்மந்தி, எதுனாலும் தயங்காமல் சொல்லுங்க என்று வற்புறுத்தினார் சுப்பையா. வெற்றியின் அப்பா வர்ஷினியின் அப்பாவை பார்க்க, வர்ஷினியின் தந்தை தனது வேட்டியை சரி செய்தபடி ஒருவித தயக்கத்துடன் பேசத் தொடங்கினார். சம்மந்தி, இந்த கல்யாணம் நடக்கிறதுல எங்களுக்கு முழு சந்தோஷந்தான். ஆனால் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. எனக்கு என்னவோ மனசுக்கு இந்த கல்யாண பேச்சுக்களை பேச இது சரியான நேரம்னு தோணலை. அஸ்வினோட இந்த 48 மணி நேர கெடு முடிய போகுது. கோர்ட்டில் கேஸ் எந்த பக்கம் திரும்போன்னு தெரியல. வசந்தும் ஆகாஷும் ராப்பகலா கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த இக்கட்டான நேரத்தில் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசி அவங்களுக்கு இன்னும் பாரத்தை கூட்டணுமா? இப்போதைக்கு அவசரப்பட வேண்டான்னு தோணுது. முதல்ல எல்லா பிரச்சனையும் முடியட்டுமே, அதுக்கப்புறமா நிதானமாக உட்காந்து ஒரு முகூர்த்தம் குறிக்கலாமே என்று தாழ்மையாக கேட்டார். சுப்பையா மெதுவாக சந்தியாவையும் அவளின் அம்மாவையும் பார்த்தார். அவர்களின் கண்களில் வார்த்தைகளால் சொல்ல முடியாத வலி நிறைந்திருந்தது. வர்ஷினியின் அம்மாவும், ஆமாங்க, அகிலா பொண்ணு இப்போதான் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்துருக்கு. அந்த புள்ள மனசு இப்போ இருக்கிற நிலைமையில நாம் இங்கே கொண்டாட்டத்தை பற்றி பேசுறது முறைதானான்னு தெரியல என்று தன் பங்குக்கு கவலையை பகிர்ந்து கொண்டார். இப்போது அந்த அறையில் ஒரு நிசப்தம் நிலவியது. அந்த மௌனத்தை உடைத்து ஆகாஷ் முன்வந்து பேசினான். அவனது குரலில் ஒரு புதிய தெளிவும் குடும்பத் தலைவனுக்குரிய முதிர்ச்சியும் இருந்தது. மாமா, அத்தை, நீங்கள் எங்களை நினச்சி வருத்தப்படுறது புரியுது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும். வாழ்க்கைங்கிறது ஒரு ஓடுற நதி மாதிரி. அதில் பாறைகளும் வரும், பூக்களும் வரும். பாறை வரப்போகிறதுன்னு நதி ஓடுறத நிறுத்திடுமா என்ன? அஸ்வின் செஞ்ச தப்புக்காக நாம் நம்ம வீட்டு சந்தோஷங்களை தள்ளி வைக்கிறது அவனோட தீமைக்கு நாம் கொடுக்குற வெற்றி மாதிரி ஆகிடும். அவன் நம்மளை அழ வைக்கணும்னு நினைக்கிறான். நாம் சிரிச்சு வாழ்ந்து அவனுக்கு பதில் சொல்லணும் என்றான். தொடர்ந்து சந்தியாவை பார்த்தபடி ஆகாஷ் பேசினான். சந்தியாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இப்போ இந்த உலகத்தில் ஆதரவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லை மாமா. அவங்க இத்தனை காலம் எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது தான் இந்த நேரத்தில் நாங்கள் செய்கிற சரியான காரியமாக இருக்கோம். பிரச்சனை முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்னு நம்ம தள்ளி வைக்கிற ஒவ்வொரு நாளும் அவங்க மனசில் ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்கி நாங்கள் இருக்கோன்னு அவங்க கைப்பிடிச்சி ஒரு தைரியம் கொடுக்கறது தான் ஒரு மனுஷனாக நாங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை. ஆகாஷ் சொன்ன அந்த வார்த்தைகள் வர்ஷினியின் பெற்றோரின் உள்ளத்தை தொட்டன. வசந்த் குறுக்கிட்டு, ஆமாம் மாமா, ஆகாஷ் சொல்கிறது தான் சரி. ஒவ்வொரு வேலையாக இப்போவே மெதுவாக தொடங்கினாதான் கடைசி நேரத்தில் பதற்றம் இருக்காது. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது வர்ற அந்த நேர்மறை எண்ணங்கள் எங்களுக்கு இன்னும் அதிகமான தைரியத்தை கொடுக்கும். தீமையை அளிக்கிற போராட்டத்துக்கு நடுவில் ஒரு நன்மையை விதைக்கிறது தான் தர்மம் என்றான். சுப்பையாவும் தன் மகனின் கருத்தை ஆமோதித்தார். சம்பந்தி, என் பையன் இவ்வளவு தெளிவாக பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாம் இப்போவே கிளம்பி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய்
ஒரு சின்ன நிச்சயதார்த்த சடங்கை முடிச்சிட்டு வந்துடலாம், ஆடம்பரம் வேண்டாம் என்றார். அனைவரும் ஒருமித்த கருத்துடன் எழுந்து அருகில் இருந்த கோவிலுக்கு புறப்பட்டனர். அகிலாவையும் வர்ஷினி மெதுவாக அழைத்து வந்தாள். கோவிலின் அந்த தெய்வீக சூழல் அங்கிருந்தவர்களின் மனபாரத்தை மெல்ல குறைத்தது. வெற்றிக்கும் சந்தியாவிற்கும் முறைப்படி மாலை மாற்றி மோதிரம் அணிவிக்கும் அந்த எளிய சடங்கு நடைபெற்றது. சந்தியாவின் கண்களில் இருந்து வந்த ஆனந்த கண்ணீர் அவளது இத்தனை கால துயரத்தையும் துடைப்பது போல் இருந்தது. வர்ஷினி அக்கா, எனக்கு என்னோட அண்ணன் இல்லைன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு ஆகாஷ் அண்ணனும் வசந்த் அண்ணனும் பேசினதை பார்த்தப்ப நான் எவ்வளவு கொடுத்து வச்சவன்னு புரியுது என்று சந்தியா அழுது கொண்டே சொன்னாள். அகிலா மெதுவாக சந்தியாவின் கையை பற்றி கொண்டாள். வாழ்த்துக்கள் சந்தியா, உன்னை போல ஒரு நல்ல பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் என்றாள். இத்தனை கால போராட்டத்திற்கு பிறகு அகிலாவின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. நிச்சயதார்த்தம் முடிந்து வீட்டிற்கு திரும்பும்போது தெருவில் இருந்தவர்கள் வழக்கம் போல அவர்களை பார்த்து வசைபாடத் தொடங்கினார்கள். என்ன இது, அந்த வீட்டு பையன் மேலே கொலை கேஸ் இருக்கு, ஆனால் அதுக்குள்ள கல்யாண பேச்சா என்று பேசிக்கொண்டனர். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த குடும்பம் ஒன்றாக தலை நிமிர்ந்து நடந்து வந்தது. வீட்டிற்குள் நுழைந்ததும் சுப்பையா எல்லோரையும் அமர வைத்தார். இது வெறும் திருமண நிச்சயம் இல்லை, நம்ம குடும்பத்தோட ஒற்றுமைக்கான நிச்சயம். நாளைக்கு கோர்ட்டில் அஸ்வினோட அத்தனை அசிங்கங்களும் வெளியே வரும்போது நாம் இதே போல் கைகோர்த்து நிற்கணும். அந்த அரக்கனை ஒழிக்கிறதுல அகிலாவோட சாட்சியம் வசந்தோட ஆதாரமும் தான் முக்கியம் என்றார். செல்லம்மா வர்ஷினியின் பெற்றோரிடம், இப்போ மனசு நிம்மதியாக இருக்குல்ல சம்மந்தி, இனி நான் வேற நீங்கள் வேற இல்லை, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் என்று சொல்ல வர்ஷினியின் அப்பா நெகிழ்ந்து சுப்பையாவின் கைகளை பற்றி கொண்டார். நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு அந்த வீடே திருவிழா போல மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. அனைவரின் சிரிப்பொலிகளும் பேச்சுக்களுமாக வீடு களை கட்டி இருந்தது. டைனிங் டேபிளில் பலகாரங்களும் உணவுகளும் பரிமாறப்பட அனைவரும் உற்சாகமாக கதைகள் பேசி சிரித்து கொண்டிருந்தனர். வசந்தும் ஆகாஷும் வெற்றியுடன் அமர்ந்து ஏதோ பேசி சிரித்து கொண்டிருக்க, ஆஷாவும் வள்ளியும் வர்ஷினியுடன் சேர்ந்து திருமண வேலைகளை பற்றி விவாதித்து கொண்டிருந்தனர். ஆனால் இந்த சந்தோஷ கடலிலிருந்து ஒரு தனித்தீவாக ஒதுங்கி நின்றாள் அகிலா. அவள் மெதுவாக தனது அறையில் இருந்து வெளியே வந்து ஹாலில் இருந்த ஓரத்தில் நின்றாள். இத்தனை காலம் அந்த வீட்டில் அவள் ஒரு இளவரசியாக தன்னை நினைத்து கொண்டிருந்தாள். பெரிய இடத்து பொண்ணு, செல்வாக்கு மிக்க அஸ்வினின் தங்கை, கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசு என்ற மமதையில் அவளுக்கு கீழிருந்தவர்களை அவள் ஒரு பொருட்டாகவே மதித்ததில்லை. ஆனால் இன்று அவள் யாரை உயிருக்கு உயிராக நேசித்தாளோ அந்த அண்ணன் அவளை விற்க துணிந்திருக்கிறான். அவள் எந்த குடும்பத்தை பகைத்தாளோ அந்த குடும்பம் இன்று அவளை தாங்கி பிடித்திருக்கிறது. வர்ஷினியையும் சந்தியாவையும் உறவுகள் புடைசூழ நின்ற அந்த தருணத்தில் அகிலா மட்டும் தனக்கு என்று ஒரு இரத்த உறவு கூட இல்லையே என்ற வெறுமையில் உறைந்து போனாள். கடவுள் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டாரு. அதிகாரமும் பணமும் தான் உலகம்னு நினச்ச எனக்கு இன்னைக்கு நிஜமான உறவு யாருன்னு புரிய வச்சிட்டாரு என்று அவளின் உள்ளம் குமுறியது. மெதுவாக சுவரோரம் சாய்ந்து நடந்தவள் கூடத்தின் மறுபுறம் கண்ட காட்சி அவளை அப்படியே நிற்க வைத்தது. அங்கே வர்ஷினியின் அம்மா அமர்ந்திருக்க, மடியில் வர்ஷினியின் மகன் மகிழ் அமர்ந்திருந்தான். பாட்டி பாசத்துடன் அவர் மகிழுக்கு சோறு ஊட்டி கதை சொல்லி கொண்டிருந்தார். அந்த பிஞ்சு மழலையின் சிரிப்பும் பாட்டியின் கைப்பட கிடைத்த அந்த உணவும் பார்ப்பதற்கே ஒரு அழகான ஓவியம் போல் இருந்தது. அதே சமயம் வர்ஷினி அங்கே வந்தாள். தன் தாயிடம் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி விவாதிக்க தொடங்கிய வர்ஷினிக்கு இடையில் ஒரு வாய் உணவை அவளது தாய் ஊட்டினார். வர்ஷினி எந்த தயக்கமுமின்றி ஒரு குழந்தையைப் போல தன் தாயின் கையை பிடித்து கொண்டு அந்த உணவை சாப்பிட்டாள். தாய்க்கும் மகளுக்கும் இருக்கும் அந்த தூய அன்பு எந்த பணத்தாலும் அதிகாரத்தாலும் வாங்க முடியாத ஒரு பொக்கிஷம் என்பதை அகிலா அந்த நொடி உணர்ந்தாள். அகிலாவின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழியத் தொடங்கியது. அவள் அஸ்வினின் வீட்டில் வாழ்ந்தபோது விதவிதமான உணவுகள் மேசையில் இருக்கும். ஆனால் ஊட்டிவிட ஒரு தாய் இருந்ததில்லை. அதிகாரம் இருந்தது, ஆனால் அரவணைக்க உறவு இருந்ததில்லை. இதையெல்லாம் தூரத்திலிருந்து கவனித்து விட்டாள் வர்ஷினியின் அம்மா.
அகிலாவின் முகத்திலிருந்த அந்த தனிமையையும் ஏங்கிய பார்வையையும் வர்ஷினியின் அம்மாவின் இதயத்தை உருக்கியது. அவர் மெதுவாக தட்டை எடுத்துக்கொண்டு அகிலாவின் அருகே வந்தாள். அகிலா பதற்றத்துடன் தன் கண்ணீரை துடைத்து கொண்டாள். இல்லைங்க, அது கண்ணில் ஏதோ தூசி என்று மறைக்க முயன்றாள். அவர் அவளது தோளை மென்மையாக தட்டி அவள் அருகே அமர்ந்தாள். அழாதம்மா அகிலா, நீ என்ன தப்பாக நினச்சிருக்கலாம், ஆனால் நான் உன்னை அப்படி நினச்சதே இல்லை. உனக்கு யாரும் இல்லைன்னு நீ ஏன் நினைக்கிற? நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது இதே மாதிரி நானும் அந்த பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுவேன். நீ என்னை அம்மானே கூப்பிடுமா. உனக்காக நாங்கள் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் வருத்தப்படக்கூடாது என்று சொன்னார். வர்ஷினியின் அம்மா ஒரு வாய் உணவை எடுத்து அகிலாவுக்கு ஊட்டினார். அதைத் தொடர்ந்து வர்ஷினி ஒரு வாய் உணவை எடுத்து அகிலாவின் வாயருகே கொண்டு சென்றாள். அகிலாவின் உடல் சிலிர்த்தது. அந்த ஒரு வாய் உணவில் இருந்த ருசி இதுவரை அவள் சாப்பிட்ட எந்த உயர்தர உணவிலும் இருந்ததில்லை. இது அன்பின் ருசி, மன்னிப்பின் ருசி. அதிகாரத்தின் உச்சியில் இருந்தபோது கிடைக்காத ஒரு நிம்மதி இன்று மண்டியிட்டு சாப்பிடும் அந்த எளிய உணவில் கிடைத்தது. பணம் எப்போதுமே மகிழ்ச்சியை தராது, அதிகாரம் ஒரு இடத்திலும் அமைதியை தராது என்ற பாடத்தை அகிலா உண்மையாக புரிந்து கொண்டாள். அவளை சுற்றி வசந்த், ஆகாஷ், செல்லம்மா, வர்ஷினி என ஒரு பெரும் அன்பு பட்டாளமே நிற்பதை பார்த்தபோது அஸ்வினின் அந்த இருண்ட உலகத்திலிருந்து அவள் முழுமையாக வெளியே வந்ததை உணர்ந்தாள். நாளை நீதிமன்றத்தில் அஸ்வின் ஆடப்போகும் ஆட்டம் என்ன என்று தெரியாமல் இங்கே ஒரு குடும்பம் மகிழ்ச்சியில் தத்தளித்து கொண்டிருந்தது. நாளை நடக்க போகும் விபரீதத்திலிருந்து அனைவரும் உயிர் தப்பிப்பார்களா? இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஸ்டோரி கேட்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஸ்டோரி எப்படி இருந்துன்ட்டு ஒரு வார்த்தை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு நைட் 8 மணிக்கு இந்த ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் அப்லோட் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஸ்டோரி நாளையோட முடிய போகுது. இது நான் எழுதின ஃபர்ஸ்ட் நாவல். அதனால் இது எப்படி இருந்து, இந்த ஸ்டோரியோட நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு வார்த்தை கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டோரியில் உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு.